இந்த இஸ்ரேல் பாலஸ்டைனுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லைங்க. 11th century BCயில் இஸ்ரேலை வந்து ஒரு நாடாக அவங்க அறிவித்த நாள்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. எதுக்குன்னா டெரிட்டரிக்கு. அந்த விஷயத்துலேருந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு 16-17 வயசு இருக்கும். அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவன் யோசித்து பார்க்குறான், எப்படி அவங்க கடவுள் வந்து எகிப்தில் இவங்கெல்லாம் வந்து அடிமைகளாக இருக்கும்பொழுது எப்படி 10 விதமான வாதைகளை அந்த எகிப்து மேலே வர வச்சு ஒரே ஆளாக கடவுள் வந்து எப்படி இந்த மக்களை வந்து செங்கடல் நடுவில் ஒரு வழியை உண்டாக்கி கொண்டு வந்தார்ன்றதை வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். அந்த பையன் மைண்டில் இருந்ததெல்லாம் கடவுள் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரிய வாரியராக இருந்தால் இப்படி செஞ்சுருப்பார்னு யோசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. உங்கள் அப்பா கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, உங்கள் அண்ணனுங்கள்லாம் வந்துட்டு சோல்ஜர்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு பசியாக இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பையனை அனுப்புகிறார். அந்த பையனும் வந்துட்டு அந்த ஆடுங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க அண்ணன்களை பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். ஸோ டேவிட் வந்து அந்த இடத்துக்கு வரான். அங்கே பார்த்தா 2 கேம்ப் இருக்குது. ஒன்று வந்து இஸ்ரேல் கேம்ப்பு, இன்னொன்று வந்துட்டு பாலஸ்டைன் கேம்ப். 2 மலைகளில் நிற்கிறாங்க. நடுவில் பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய வார்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஜெயண்ட் வரான். அந்த ஜெயண்ட் வந்து சொல்கிறான், யாராவது வந்து என்னை கொண்டுட்டீங்கன்னா நாங்கள் பாலஸ்டைன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அடிமையாகிடுவோம், ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள் எங்களுக்கு அடிமையாகிறோம் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சவால் விடுறான். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது ராஜாக்கும் அதே பயம்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பார். அந்த ஜெயண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 9 feet டால் இருக்கான். அவனுடைய ஆர்மரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து எல்லாமே பயந்துட்டு இருக்காங்க. அப்போ டேவிட் வந்து அவங்க அண்ணன்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த கோலியாத் என்ன சொல்கிறான், அந்த தேவனையே அவன் நிந்திக்கிறான். இஸ்ரவேலோடைய தேவனை வந்து நிந்திக்கிறான். நிந்திக்கும் போது டேவிட்க்கு கோவம் வந்துடுது. அது எப்படி நம்ம கடவுள் நம்மளை அவ்வளோ ஒரு அடிமைகளாக இருந்தோம், நம்மளை ஒரே ஆளாக நம்மளை காப்பாற்றி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, அவனை பற்றி சொல்கிறதுக்கு இவன் யார், இவனை நான் சண்டை போடுறேன்னு சொல்கிறான். அப்போது அந்த இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவனை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ராஜா வந்து நிறைய வெகுமதிகளை தருவார், அவங்க பொண்ணையும் மனம் முடிச்சு கொடுப்பாரு அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்து ராஜா கிட்ட போய் பேசுகிறான். நான் வந்துட்டு இந்த கோலியாத்தை நான் வந்து கொல்றேன். ஒரு தடவை வந்துட்டு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு, அது 2த்தையும் நான் கொன்று ஆடுகளை காப்பாற்றிருக்கேன். அது மாதிரி தான் இந்த பெலிஸ்தியன், இந்த கோலியாத்தும் அதே மாதிரி தான். இவன் எப்படி தேவனுடைய நாமத்தை வந்து அவன் தூஷிக்கலாம், இவன் யார் அதை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்து இவனை வந்து கொல்றேன்னு சொல்லிட்டு தாவீது சொல்லும் போது அந்த ராஜா சொல்கிறார், நீ சின்ன பையனாக இருக்கிறியே, நீ எப்படி அவளை கொல்ல முடியும், வேணான்னு நீ என்னுடைய அந்த ஆர்மர்லாம் நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஆர்மர்லாம் கொடுக்குறான். அந்த ஆர்மர்லாம் அவன் போட்டு பார்க்கும்பொழுது இவனுக்கு அது பத்த மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த வார் வந்துட்டு கடவுளோடது, ஏன்னா கடவுளோட நாமத்தை நிந்திச்சிருக்கான், கடவுளை நான் வந்து தண்டிப்பார்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு கல்லையும் ஒரு உண்டியும் எடுத்துகிட்டு அந்த கோலியாத்துக்கு முன்பாக அவன் போகிறான். அப்போ அந்த கோலியாத்தை அவன் வந்து பார்த்துட்டு, என்ன சின்ன பையனை அமைச்சிருக்கீங்க, அவன் கையில் என்ன சும்மா கல் வச்சுருக்கான், நாயா இந்த கல்லை வச்சு என்னை கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த இஸ்ரவேலோட கடவுளை வந்து அவன் வந்து நிந்திக்கிறான். தாவீது பார்க்குறான். பார்த்துட்டு உன்னுடைய என்ன சொல்கிறான், உன் தலையை வந்து இன்றைக்கி நான் வெட்டி இந்த காகங்களுக்கு வந்து இரையாக போடுவேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த கல் எடுத்து அந்த உண்டியில் வச்சு ஒரே அடி அடிக்கிறான். கரெக்டாக நெத்தி போட்டில் போய் அது படுது. பொட்ட உடனே இந்த கோலியாத் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மாதிரி அப்படியே சரிஞ்சு விழுகிறான். சரிஞ்சு விழுந்தோடனே உடனே தாவீது ஓடி போய் அவனுடைய கத்தியே, அந்த கோலியாத்தோட பெரிய கத்தியை எடுத்து ஒரே தலையை வெட்டி போடுறான். அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்கள்லாம் பார்த்துட்டு, ஐயோயோ நம்ம ஆள் செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அந்த நாளில் வந்து இந்த இஸ்ரவேலோட கடவுள் வந்துட்டு அவ்வளோ பெரிய வெற்றியை இந்த மக்களுக்கு அன்றைக்கி கொடுத்தார். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம காரியங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஐயோ இந்த காரியம் பண்ணவே முடியாது, இவ்வளோ பெரிய மலை மாதிரி ஒரு காரியம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த யுத்தம் உங்களோடது இல்லை, இது இயேசு கிறிஸ்துவோட யுத்தம். அன்னைக்கு அந்த தாவீதுக்கு வெற்றி கொடுத்தது போல் உங்களுக்கும் ஒரு வெற்றி கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பையன் வந்து அந்த தாவீது யோசித்தான் பார்த்தீங்களா, என் கடவுள் எப்படி இல்லை
காப்பாற்றி, இந்த அடிமைகளாக இருந்தவங்களை காப்பாற்றி எப்படி கொண்டு வந்தார். இந்த கதைகளெல்லாம் உங்களுக்கும் தெரியணும். நீங்கள் பைபிளே படிக்கலாம், இந்த கதைகள் எப்படி தெரியும்? இந்த கதைகள் நீங்கள் படிக்கும் பொழுதே கடவுளுடைய அந்த விதை, அந்த அழியாத விதை என்றது விதை வந்து உங்கள் இருதயத்தில் வந்து அவர் வைப்பார். வச்சோன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். லைஃப்பில் இருக்க எல்லா காரியங்களையும் மேற்கொள்கிறதுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். கடவுளே உங்கள் கூட இருந்து ஒரு அற்புதமாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ஒரே அடியில் அது விழுந்து ஒன்றுமில்லாமல் போகும். அதனால நீங்கள் எந்த நேரத்திலும் கடவுளை நம்புங்க, பைபிள் படிங்க, அவர் சொல்கிற மாதிரி நடங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும். God bless you.